மை சேனல். இன்னைக்கு ஒரு இட்டாலியன் டிஷ், அதுவும் ஓல்டஸ்ட் பாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய லசானியா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது வெஜ் லசானியா அப்படிங்கிறதுனால இதுல வைன், மீட் இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணாம பேசிக்கா நம்ம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த லசானியா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குறதெல்லாம் தான் நம்ம லசானியாக்காக செய்ய போற ப்ராசஸ். இந்த லசானியாவை ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து லசானியா ஷீட்ஸோட சேர்த்து நம்ம செய்ய போறோம். இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இதோட டேஸ்ட் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். இட்ஸ் வர்த் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். அதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இதை செய்யறதுக்கு முதல்ல ரெட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு பேன்ல தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 5 தக்காளி எடுத்து அதோட கண் பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி உள்ள சேர்த்தி அதை மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் போல நல்லா வேக வைங்க. 8 நிமிஷம் போல ஆச்சு. தக்காளி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்திட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு, ஆறுனதுக்கு அப்புறமா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜார்ல மாத்திட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துருங்க. அடுத்தது ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 8 பல் பூண்டை இந்த மாதிரி நான் மிக்சர்ல அரைச்சு வச்சிருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் வரும். அதையும் உள்ள சேர்த்திக்கங்க. இந்த பூண்டோட பச்சை வாசம் போற வரைக்கும் இதை வணக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் இதை வணக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல இந்த தக்காளி பியூரே, அதையும் நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம். அதையும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் பேசில், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கடைசியா தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்திட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு குக் பண்ணுங்க. தண்ணி எல்லாம் நல்லா இவாப்ரேட் ஆகி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சில வர்ற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் போல ஆகும். இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்மளோட ரெட் சாஸ் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஒயிட் சாஸும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 30 கிராம், அதாவது 1/4 கப் மைதா எடுத்துக்கங்க. இதை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா 2 கப், அதாவது 500 ml பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா பேட்சஸ்ல ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கடைசியா 50 கிராம் துருவின சீஸ், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்க சீஸ் சேர்த்துன உடனே இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. தனியா எடுத்து வச்சிடலாம். நம்மளோட ஒயிட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது லசானியாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதா நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்திட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. அப்புறமா காய்கறி எல்லாம் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1/3 கப் கேரட், 1/3 கப் பீன்ஸ், 1/3 கப் கிரீன் குடை மிளகாய், 1/3 கப் ரெட் குடை மிளகாய், கடைசியா 1/3 கப் மஞ்சள் குடை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங்ஸ் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வணக்குனீங்கன்னா போதும். இது ரொம்ப மசியற அளவுக்கு குக் ஆகணுங்கிறது அவசியம் இல்லை. இது கொஞ்சம் அந்த கடிச்சு சாப்பிட்ற பதத்தில் இருந்தாதான் நல்லா இருக்கும். 5 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம லசானியா ஷீட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுல 2 கப், அதாவது 300 கிராம் மைதா, அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, அதை இந்த மாதிரி சேர்த்திட்டு
கையில் கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து நீட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை ப்ரஷ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிச்சன் கிளாத் போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு அதை ரெஸ்ட் பண்ண விடுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம மாவை வச்சு அதை 4ஆக நம்ம பிரிச்சிடலாம். அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம அதை விரிச்சிடலாம். இதை நம்ம ரொம்ப ரொம்ப தின்னாக விரிக்கணும். உங்களால் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா அதில் ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்னைக்கு இந்த பவுலில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால ஷீட்ஸை இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த யுட்டென்சில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஷீட்ஸை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிற ஷீட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்டாக் பண்ணுறப்போ ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வைங்க. இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை குக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடுங்க. அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற ஷீட்ஸை 1 by 1 போட்டு எடுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் குக் ஆச்சுன்னா போதும், ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை மாற்றி வச்சுருங்க தண்ணி வடியறதுக்காக. இதே மாதிரி மீதி இருக்கிற ஷீட்ஸ் எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க. இந்த லசானியா ஷீட்ஸை ரொம்ப நேரம் இதே மாதிரி ஸ்ட்ரெயினர்ல விட்டுறக்கூடாது. அப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டிடும். அதனால இதை எடுத்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. இப்போ நம்ம லசானியாக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்க அவனை 200 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் லசானியா பேக் பண்ற பவுல் எடுத்துக்கோங்க. அதோட பேஸா நம்ம ரெட் சாஸ் ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லேயர் லசானியா ஷீட்ஸ் வைங்க. அடுத்த லேயர் நம்மளோட ரெட் சாஸ். 3வது லேயர் நம்ம சாட்டே பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ். 4வது லேயர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒயிட் சாஸ். அப்புறம் 5வது லேயர் துருவன சீஸ். நான் 3 சீஸ் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். மோட்சரெல்லா, ஹூடா அண்ட் செடர் சீஸ். இப்போ திரும்பவும் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற யுட்டென்சில் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு நீங்கள் லேயர்ஸ் அடுக்குங்க. இப்போ லசானியாவை 200 டிகிரி செல்சியஸ்ல 20 நிமிஷத்துக்கு, இல்லாட்டி அந்த சீஸ் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகி அது கோல்டனா டர்ன் ஆகுற வரைக்கும் நம்ம அதை பேக் பண்ணணும். நிமிஷம் ஆச்சு. நம்ம லசானியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், நம்மளோட வெஜ் லசானியா இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.